ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அழகர் கோயில் பக்கத்திலேயே இந்த வில்லா பிரம்மாண்டமா அமைச்சு வச்சிருக்காங்க. இந்த வில்லாவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா அருமையான வீடு தாங்க வந்திருக்கோம். இந்த வீடை பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. இந்த வீட்டுல ஸ்விம்மிங் பூல் பட் ஃபயர் கேம்ப்ல இருந்து சிட் அவுட் ஏரியால இருந்து எல்லாமே செம்ம சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு எலகண்டா ஒரு காம்பாக்ட் அண்ட் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஹோம் தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வீடு ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுடைய ஏரியாவை பார்த்துருவோம். இந்த வீடு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அழகர் கோவில்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல, அதாவது கிடாரிப்பட்டி ரோட்ல தாங்க அந்த வீடு அமைஞ்சிருக்கு. அதுவும் ஒரு ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு. ரோட்ல இருந்து ரொம்ப பக்கமாவே இருக்கு. நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுமே பின்னாடி மெயின் ரோட்ல இருந்து தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரோட்ல இருந்து ஜஸ்ட் இது தாங்க வீடு. ஸோ திஸ் ஹவுஸ் ஃபார் சேல். ஸோ இந்த வீடு மொத்தம் 9 சென்டில் கட்டியிருக்காங்க. வித் ஸ்விம்மிங் பூல் அண்ட் சிட் அவுட் ஏரியா அண்ட் ஒரு பார்க்கிங் ஏரியாவுமே ரொம்ப சூப்பராக அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த வீட்டுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. வீட்டை பற்றி உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு பெரிய கேட் போட்டிருக்காங்க. இந்த கேட்ல இருந்து உள்ளே வந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா அமைச்சிருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியால ஒரு 2 இனோவா கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பார்க்கிங் தவிர்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் 3 பேஸ்ல கரண்ட் அமைச்சிருக்காங்க. 3 பேஸ் பிளஸ் இங்கே யூபிஎஸ்மே 2 யூபிஎஸ் வச்சிருக்காங்க. மாடியில் தனியாக வச்சிருக்காங்க, கீழையும் தனியாக வச்சிருக்காங்க. ஸோ கரண்ட்டுமே தனித்தனி போர்ஷனாக தான் அமைச்சிருக்காங்க. ஸோ கரண்ட் பிரச்சனைக்குமே நீங்கள் வாடகை விட்டாலுமே ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நம்ம ஒரு பயங்கரமாக ஒரு சிட் அவுட் ஏரியா தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிட் அவுட் ஏரியா இந்த வீட்டில் இருந்து பேக் சைடில் தாங்க அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த வீட்டில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு சூப்பரான ஒரு ஊஞ்சல் அமைச்சிருக்காங்க. ஸோ ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு நல்ல ஒரு ஊஞ்சல் செட்டப் சிட் அவுட்டும் போட்டிருக்காங்க. அது போக இங்கே டின்னர், ஒரு கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடணுமா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு செட்டப்ல தான் அமைச்சிருக்காங்க. இங்கே கேண்டில் லைட் டின்னர் செட்டப் இந்த பின்னாடி ஒரு அருமையா அமைச்சிருக்காங்க. ஒரு கப்பல்ஸா நீங்கன்னு வைங்களேன், ரொம்பவே லைக் பண்ணுவீங்க. இங்க இருந்து நீங்க பக்கத்திலேயே ஒரு கேம்ப் ஃபயருமே ரொம்ப அருமையாவே அமைச்சிருக்கு. ஸோ அதை தாண்டி இங்க வந்தீங்கன்னா பேக் சைட்ல ஒரு ரெஸ்ட் ரூம், அதாவது வாஷ்ரூமே இங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூல் தாங்க பார்க்க போறோம். என்னடா அது பேக் சைட்ல கிரீன் கலர்ல இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, இதுதாங்க ஸ்விம்மிங் பூல். இந்த ஸ்விம்மிங் பூல், ஸோ இப்போ நான் உட்காந்துருக்கிற இடம் ஸ்விம்மிங் பூல் தாங்க. ஸோ இங்க யாரும் புழங்காததுனால வாட்டரை ட்ரை பண்ணிட்டாங்க. இதுதாங்க நல்ல ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்விம்மிங் பூலுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே 3 பேர் சிட் அவுட்டுமே போட்டிருக்காங்க. வித் ஃபவுண்டேஷனுமே பண்ணி வச்சிருக்குள்ள பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்து நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம். இது ரொம்ப பிரம்மாண்டமாவே அமைச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள போகலாம். இதுதான் ஒரு நல்ல பெரிய ஹாலு. இந்த ஹாலில் சோஃபா எல்லாருமே போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடு ஃபுல் ஃபர்னிஷ்டாக அமைஞ்சிருக்கு. ஏசில இருந்து, காட்ல இருந்து, ஃபேன்ல இருந்து எல்லாமே நீங்க பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் போதும், அந்த மாதிரி செட்டப்ல தான் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் டிவி, காட்ல இருந்து எல்லாமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடு ஒரு ஃபுல் ஃபர்னிஷ்டு வீடா அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபால் சீலிங்குமே சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபால் சீலிங் போக இங்கே ஒரு டைனிங்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. டைனிங் இருக்கு. எங்கடா கிச்சன் கேட்டீங்கன்னு வைங்களேன், வாங்க காட்டுறேன். ஸோ இங்கே கிச்சனு இங்கே தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே கிச்சன் ஒரு சின்ன ஸ்பேஷியஸாக தாங்க போட்டிருக்காங்க. சின்ன ஸ்பேஷியஸாக கேட்டிங்கன்னா ஒரு ஆள் நின்று சமைக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது மாடுலர் கிச்சன்ஸ் தான். ஸோ இங்கே கபோர்ட்ஸுமே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. சின்னி வேணும்னா வச்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடு 3 பேஸ்ல லைன் இழுத்துருக்காங்க. 2 ஃப்ளோருக்குமே 3 பேஸ் தாங்க அமைஞ்சிருக்கு. அது போக இங்கே கரண்ட் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு யூபிஎஸ்மே இங்கே கீழே போட்டிருக்காங்க. அது போக மேலேயும் சேம் செட்டப் ஆஃப் யூபிஎஸ்மே இங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஹால் அதுக்கப்புறம் எப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், இங்கே ஃப்ரீ ஒய்ஃபை, அதாவது இங்கே ஒய்ஃபை செட்டப்புமே அமைச்சிருக்காங்க வித் டிவியோட. ஆக்சுவலாக டிவி எல்லா இடத்துலையுமே போட்டிருக்காங்க. இது ஃபுல் ஃபர்னிஷ்ன்றதுனால. அடுத்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூமை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க. பக்கா செட்டப் ஆனதாங்க அமைஞ்சிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்க்க ரொம்ப நீட்டா சூப்பரா அமைச்சிருக்காங்க. அது போக இங்க சேம் செட்டப் ஆஃப் கபோர்ட்ஸுமே இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல் ஃபர்னிஷ்ன்றதுனால ஏசி அண்ட் டிவியுமே இங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. வித் காட்டோட அமைஞ்சிருக்குங்க. ஸோ இது செகண்ட் பெட்ரூம் செட்டப். இந்த செகண்ட் பெட்ரூம்லையுமே ஒரு நல்ல ஒரு காட் எல்லாமே போட்டு அமைச்சிருக்காங்க. வித் ஏசியோட அண்ட் டிவியுமே அமைச்சிருக்காங்க. ஆஸ் யூஷுவல்
நம்ம கபோர்ட் செட்டப்புமே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் ரூமுமே வெஸ்டர்ன் டைப்பில் தான் அமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையுமே சேம் செட்டப், அது மேலேயுமே ஒரு ஹாலு 2 பெட்ரூம்ஸ் சேம் செட்டப்ல தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்க தனியா பாதையுமே அமைச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா செக்யூரிட்டிக்கு ப்ராப்ளம் இல்லாம ஒரு விஷயம் அமைச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னு வைங்களேன், இங்க எல்லா பக்கமுமே சிசிடிவி கேமரா அமைச்சிருக்குங்க. அதாவது வெளியே இங்க அவுட்டர் ஏரியால ஃபுல்லாமே சிசிடிவி கேமரா அமைச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாவே அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரொம்ப சூப்பரா ஒரு ஹாலுங்க. போக இங்க டிவி வித் ஏசியுமே போட்டிருக்காங்க. இதுமே ஃபுல் ஃபர்னிஷ்டாக தான் மேலேயுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. டிவி செட்டப் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க ஒரு யூபிஎஸ் செட்டப்மே போட்டிருக்காங்க. இது ஒரு தனி கனெக்ஷன்ஸ் தான் இருக்கு. இங்க நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாடியில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம்லுமே நல்லா காட் போட்டு எல்லாமே நல்லாவே அமைச்சிருக்காங்க. சேம் செட்டப் இங்க வெஸ்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இங்க ஏசி வித் ஃபேன் அண்ட் டிவியுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் இங்க கபோர்டுமே சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து செகண்ட் பெட்ரூமை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ செகண்ட் பெட்ரூம்லையுமே சேம் கான்செப்ட் செட்டப் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த செகண்ட் பெட்ரூம்லையுமே சேம் காட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் அண்ட் ஏசி செட்டப்மே சூப்பரா போட்டிருக்காங்க. இங்க ஃபால் சீலிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. சேம் இங்க ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கபோர்ட் செட்டப்மே சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பால்கனியுமே ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு. அதாவது நம்ம ரோட்டுக்கு முன்னாடி இந்த பால்கனி அமைஞ்சிருக்கு. ரோடு அங்க மெயின் ரோடு, இங்க இருந்து பாக்குற வியூமே ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்குங்க. வீட்டுல ஒரு என்ன பிளஸ் பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா, இந்த வீட்டை சுத்தி ஃபுல்லா ஃபார்ம் ஹவுஸ் தாங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல் தென்னை மரமும் ஒரு இயற்கை சூழல் அமைஞ்ச மாதிரி தாங்க இந்த வீட்டை சுத்தி அமைஞ்சிருக்கு. அதாவது இங்கேயுமே அடுத்த ஒரு பால்கனி செட்டப் தாங்க. இந்த பால்கனி கொஞ்சம் ஸ்பேஷியஸாவே நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லாவே பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இது கிழக்கு பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடு டீட்டெயில்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் திங் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் அண்ட் பார்க்கிங் ஏரியா அண்ட் ஒரு சிட் அவுட் ஏரியா வித் கேம்ப் ஃபயர், கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்ற மாதிரியான ஒரு சின்ன செட்டப். கீழே இந்த வீட்டுக்கு கீழே ஒரு 2 பெட்ரூம், நல்ல பெரிய பெட்ரூமா இருக்கு. பிளஸ் ஒரு ஹால் அண்ட் மேல செகண்ட் ஃப்ளோர்லையும் ஒரு 2 பெட்ரூம் வித் ஒரு ஹால் அண்ட் 2 பால்கனி அமைச்சிருக்காங்க. இங்க ஃபால் சீலிங் அண்ட் இன்டீரியர் டெக்கரேஷன் சூப்பரா பண்ணியிருக்காங்க. இங்க இதெல்லாம் ஏண்டா அப்படின்ற மாதிரி ஏன் சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடை நீங்க 2 டைப்ஸா நீங்க பிரிச்சு பார்த்துக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இதை நீங்க ஓன் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டு நீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸாவுமே நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா, அழகர் கோவில்ல இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல இந்த வீடு இருக்கிறதுனால இதை நீங்க ஒரு ரெசார்ட்டாவுமே பயன்படுத்திக்கலாம். ஃப்ளோர் 3000க்கும் மேல உள்ள ஃப்ளோருக்கு 3000க்குமே நீங்க தாராளமா வாடகைக்கு பர் டேக்கு. இந்த வீடு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு சூப்பரான ஒரு சாய்ஸாக தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம அழகர் கோவில்ல இருந்து 3 கிலோமீட்டர் தூரம், அதாவது கிடாரிப்பட்டிக்கு போகிற வழியில தான் இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு. அதுவும் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் இவ்வளோ நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸும் அட்மாஸ்பியருமே சூப்பராக அமைஞ்சிருக்கோம். என்னடா இன்னும் ப்ரைஸுக்கு வரலன்னு தானே நினைக்கிறீங்க? வந்துட்டேங்களா? ஸோ இந்த வில்லாவுடைய பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1.20 crores இந்த வில்லாவை கோட் பண்ணுறாங்க. 1.20 crores கோட் பண்ணி நெகோஷியபிளாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ இந்த வில்லாவை பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வில்லாவை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக எங்கள் டீம் உங்களை ரீச் பண்ணும். Until then, signing off here from Vigneshwaran. Thank you.